புதிய வருடத்தின் 2வது நாளில் நாங்கள் சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக இன்றைய பத்திரிகைகள் சுமந்து வந்த செய்திகளின் ஆழத்தை பார்வையிடுவதற்கு நாங்கள் எமது பயணத்தை மேற்கொள்கின்றோம். உங்கள் எல்லோரையும் வருக என்று வரவேற்கின்றோம். செய்தியாளர் அறையிலிருந்து அது பற்றிய மேலதிக விடயங்களை நமக்கு தருவதற்காக கலையகத்திலங்களோடு ரியாஸ் இருக்கின்றார். வணக்கம் ரியாஸ். வணக்கம் கஜமோகன். வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே. இன்றைய தினம் வெளிவந்திருக்கிற பத்திரிகை செய்திகளுக்கு நாங்கள் நேரடியாக செல்லலாம் என்றிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் முதலிலே தமிழ் பத்திரிகைகளிலே தினகரன் அரசு பத்திரிகை கொண்டு வந்த செய்தியை நாங்கள் முதலில் எடுக்கப் போகிறோம். வெள்ளம் பிட்டிய போலீஸ் ஓஐசியும் மனைவியும் கைது. உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து 42 கிராம் ஹெரோயின் பணம் மீட்பு. 3 குடு வியாபாரிகளும் மடக்கி பிடிப்பு. திடுக்கிடும் தகவல்கள் அம்பலம். நீதிமன்ற உத்தரவில் 7 நாள் தடுத்து வைப்பு. தராதரம் பாராது நடவடிக்கைக்கு ஐஜிபி உத்தரவு. இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் உத்தரவு. சிசிடி அதிரடி சோதனை என்கிற செய்தியாக இருக்கிறது. கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களம் இந்த அதிரடி சோதனையை நடத்தி இருப்பதாக இந்த செய்தி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வெள்ளம்பிட்டி என்பது எந்த இடம் என்பது தெரியும் உங்களுக்கு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய அதி உயர் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக துப்பாக்கியுடன் மோதிக்கொண்ட ஒரு மைய பகுதி அது. அதிலே ஒருவர் உயிரிழந்தார், மற்றவர் காயப்பட்டு வெளிநாட்டுக்கு சென்றார். இப்போது மீண்டும் வந்திருக்கின்றார். இந்த பகுதியும் குறிப்பாக போதைப் பொருள் என்கின்ற அந்த பெயரோடு அதிகம் சம்பந்தப்பட்ட பகுதி. அங்கிருந்து வருகின்ற அனைத்து தலைவர்களும் போதைவற்றுடன் சம்பந்தப்படுத்தியே பேசுகின்றார்கள். மக்கள், சாதாரண மக்களே பேசுகின்றார்கள். ஒரு முச்சக்கர வண்டி ஏறினாலும் என்ன, அங்கு நடந்து செல்லும் ஒரு மக்களிடம் கேட்டாலும் அது தெரிய வரும். ஆனால் அதே மக்கள் அவர்களைத்தான் தலைவர்களாகவும் ஏற்றுக்கொள்வார்கள். இங்கே இப்போது அந்த பகுதி போலீஸ் உயரதிகாரியே போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர் என்கின்ற செய்தி வருகின்றது. நேற்று அவருடைய மனைவியும் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய வீட்டிலிருந்து 42 கிராம் போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கின்ற ஹெரோயின் போதைப் பொருள். அதே போன்று அங்கிருந்து அதை பெறுமதியான பணம் மீட்கப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தையும் நாங்கள் நோக்குகின்ற பொழுது கடந்த சில தினங்களாக அதிகம் பேசப்பட்ட ஒரு விடயம் இலங்கை விவகாரத்திலே போதைப் பொருள் சம்பந்தம். எனவே போலீஸ் நிலையங்களில் நிலைய பொறுப்பு அதிகாரிகளே இந்த சம்பவங்களோடு தொடர்பு பட்டிருக்கும் பொழுது ஏனைய அதிகாரிகள் பற்றியோ ஏனைய மக்கள் பற்றியோ நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். இலங்கையில் குறிப்பாக கொழும்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சேரி மக்கள் வாழக்கூடிய பகுதியாக நாங்கள் வெள்ளம் பிட்டிய பகுதியை நாங்கள் நோக்கலாம். மிகவும் வறியவர்கள், அதே நேரத்தில் அதிக போதை பாவனை கொண்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியாகவும் நாங்கள் அந்த பகுதியை தான் நாங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். அங்கே நடந்து சென்றால் வனாத பகுதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அதை அடுத்து வெள்ளம்பிட்டி என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. இந்த இடங்களுக்கு செல்வீர்களாக இருந்தால் நேரடியாகவே மக்களை பார்க்கும் போது உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். அவர்களது வாழ்க்கை தரத்திலே இவ்வளவு தூரம் போதை பொருள் கொள்ளவிடம் செய்யக்கூடிய ஆற்றல் எப்படி கிடைக்கிறது என்று. எனவே கேள்வியான விடயம். ஊடகவியலாளராக ஒரு தூய்மையான சிந்தனைக்கு மக்களை தள்ளுவதற்கு இந்த கைதுகள் அல்லது இந்த போதைப் பொருள் சம்பந்தமான அண்மை கால அணுகுமுறைகள் இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று சட்டமும் தன் கடமையை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவலை எதிர்பார்க்கின்றோம். 2014 அதற்கு வழி சமைக்குமாறு பார்ப்போம். நிச்சயமா. இது முதலாவது செய்தி நாங்கள் தினகரன் பத்திரிகை செய்தியாக பார்த்திருந்தோம். அடுத்து வீரகேசரியினுடைய செய்தியை பார்க்கலாம். வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிடின் கிழக்கு தீமோர் சூடான் நிலை ஏற்படும். அரசாங்கத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சி எச்சரிக்கை. தீர்வு அவசியம் எனவும் வலியுறுத்தல். இந்த கிழக்கு தீமோர் சூடான் நிலை என்ற அந்த சொல் அந்த 2 நாடு வருவதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இலங்கையிலிருந்து இன்னும் ஒரு பகுதி பிரிந்து செல்லுமா என்ற ஒரு கேள்வியை தான் ஐக்கிய தேசிய கட்சி எழுப்பியிருக்கின்றது. இந்தோனேஷியாவிலிருந்து எவ்வாறு கிழக்கு தீமோர் பிரிந்ததோ அதே போன்று சூடானிலிருந்து எவ்வாறு தென் சூடான் பிரிந்ததோ அதே போன்ற ஒரு நிலைமை இலங்கையிலும் ஏற்பட முடியும் என்ற ஒரு எச்சரிக்கையை தான் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல் இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். சர்வதேச சமூகத்திற்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். 13வது திருத்தத்தை அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு திருத்தத்தை நாட்டில் நடைமுறைப்படுத்துங்கள். தமிழ் மக்கள் கோருகின்ற உரிமை நாட்டில் மனித உரிமை விவகாரத்திலும் உயர்ந்த மட்டத்திலே பிரதிபலிப்புகளை வழங்குமாறுதான் இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. ஆனால் கிழக்கு தீமோர் மற்றும் சூடான் தென் சூடான் பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் அந்த பெரும்பான்மை சிறுபான்மை மக்கள் தொகையையும் நாங்கள் கொஞ்சம் அவதானிக்க வேண்டியிருக்கும். அவர்களது அந்த நாட்டினுடைய வரலாறுகள் எடுத்துக்கொண்டுமாக இருந்தால் தென் சூடானாக இருந்தாலும் சரி, கிழக்கு தீமோராக இருந்தாலும் சரி, அங்கே ஜனநாயக ரீதியிலாக ஆளும் கட்சியுடன் எதிர்க்கக்கூடிய வலிமை கொண்டு ஒரு எதிர்கட்சி எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தது. அந்த சக்தியினுடைய அந்த தாக்கத்தில் அல்லது அவர்களுடைய ஆமோதிப்புடன் தான் இந்த கிளர்ச்சிகள் எழுந்தன. நீங்கள் சூடான் கிளர்ச்சிகளுக்கு ஏற்கனவே அது மிகவும் வறுமையான நாடு, அது மிகப்பெரிய நாடும் கூட.
அந்த நாடு தென் பகுதியாக பிரிவதற்கு எதிர்க்கட்சியினுடைய குரல் மிகவும் வலித்த ஒரு குரலாக இருந்தது. அந்த குரலுடன் தான் கிளர்ச்சியாளர்கள் தமது செயற்பாட்டை முன்னெடுத்தார்கள். அது அமைதி போராட்டமாக வந்தது, வன்முறையாகவும் வெடித்தது. பின்னர் உலக நாடுகள் தலையிட்டு அதற்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டி வந்தது. கிழக்கு தீமோர் மறுதான், சூடான் மறுதான். ஆனால் இலங்கையில் அரசியல் முறைமையில் அல்லது கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படுகின்றது அரசியல் அமைப்பு முறையில் ஆளும் கட்சியுடன் பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய குரல் கொண்டு ஒரு எதிர்கட்சி இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா? ஒரு பகுதி சிறு குரலாகத்தான். அதனால்தான் இன்று வரை இலங்கையினுடைய விவகாரம் ஒரு பகுதி சிறு குரலாக வடக்கு கிழக்கு சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய குரலாக மாத்திரம் அளித்துக் கொண்டிருக்கிறது. இதையும் கொஞ்சம் எப்போதும் நாங்கள் அரசியலை அவதானிக்கும் போது, சர்வதேச விடயங்களை ஆராயும் போது உண்மை நிலவரங்களையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. எதிர்கட்சி பலமாக இருக்கும் பொழுது ஆளும் கட்சிக்கு ஒரு பயம், அச்சம் ஏற்படும். ஆனால் இன்றைய சூழ்நிலையை பொறுத்த மட்டில் கடந்த 20 வருடங்களாக நாங்கள் அந்த நிலைமையை காணவில்லை. ஆகவே இது இவ்வளவு தூரம் இந்த சொல்லப்படுகின்ற விடயங்களும் இவ்வளவு தூரம் சாத்தியம் என்ற விடயத்தை நாங்கள் ஆராய வேண்டும். ஆனால் தமிழ் மக்கள், தமிழ் சார்ந்த தமிழ் பேசும் எண்ணங்கள் அதிகம் கொண்டவர்களுக்கு இப்படி ஒரு தலைப்பு வரும்போது அதை முன்னிறுத்துவது ஒரு தேவையாக இருக்கு. நடைமுறை என்ன என்பதையும் கொஞ்சம் நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்த செய்திக்கு செல்லலாம். நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி. ராதிகா வீட்டுக்காவலில், அரசு உறுதியாக நிராகரிப்பு. நேற்றைய தினம் பரபரப்பாக பேசப்பட்ட விடயம். செய்தி அறைக்கு தொடர்ச்சியான அழைப்புகள் வந்த வண்ணம் இருந்திருக்கும். ஆம், இவருடைய கனடாவின் பாராளுமன்ற உறுப்பினர் ராதிகா சிசபேசனின் இலங்கை விஜயம் தொடர்பில் தான் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. இவர் ஒரு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்டு சுற்றுலா விசாவில் தான் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே இவர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக கனடாவின் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அதே போன்று சில இணையதளங்களும் இதனை செய்தியாக வெளியிட்டிருந்தது. இவர் செல்கின்ற பிரதேசங்களை புலனாய்வு பிரிவினர் பின்தொடர்வதாக கூறப்பட்டிருந்தார்கள். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து பல தரப்பினரையும் அவர் சந்தித்திருந்தார். அதை பின்னர் எதிர்பார்த்தார்கள் இவர் முல்லைத்தீவு, கிளிநொச்சி பகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்தித்து நிலைமைகளை ஆராய்வார் என்று. எமது ஊடகவியலாளர்களும் அந்த இடத்திலே சென்றிருந்தார்கள். ஆனால் அன்றைய தினம் அவர் அங்கு வந்திருக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த கேள்வி எழுந்தது. இவர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும். ஆனால் போலீஸ் ஊடக பேச்சாளர் நேற்று இந்த செய்தியை நிராகரித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் பலதரப்பட்ட கூட்டங்களை அவர் ஏற்பாடு செய்யவில்லை. தனிப்பட்ட ரீதியிலே தான் சந்திப்புகளை மேற்கொள்கிறார். அதிலும் குறிப்பாக வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பார்லிமெண்ட் உறுப்பினர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும் தனிப்பட்ட முறையில் அவர்களாகவே சென்று அவரை சந்தித்து பேசுகின்றார். அவர்களை போய் சந்தித்து பேசுவதற்கும் இந்த பெண்மணிக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்கிறதோ தெரியவில்லை. நீங்கள் கேட்கும் போது உங்களுடன் பேசுவதற்கு நான் தனிப்பட்ட விடயம். ஆகவே அவர் விசா நடைமுறையை இதுவரையும் அவர் மீறப்பட்டதாக தெரியவில்லை. அதனால் போலீஸும் அது பற்றிய மேலதிகமான கரிசனை காட்டவில்லை. போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார், ராதிகா எம்மிடம் போலீஸ் பாதுகாப்பு கோரியிருந்தால் நாங்கள் கட்டாயமாக வழங்கியிருப்போம். ஆனால் அவர் சுற்றுலா விசாவில் வந்திருக்கிறார், தனிப்பட்ட விஜயம். அதனால் நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் புலனாய்வு பிரிவினர் இவரை சுற்றி வளைப்பதாக பல தரப்பினரும் தெரிவித்து வருகின்றார். இலங்கை அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அது சம்பந்தமான விடயங்களை எந்த நாட்டில் இருப்பவர்களும் அதை தமது நாட்டின் பாதுகாப்பு கருத்து செய்வார்கள். ஆனால் எவ்வளவு தூரம் தனிப்பட்ட உரிமையை அல்லது மனித உரிமையை மீறப்படுகின்ற அடிப்படையில் தான் இந்த விடயம் நாங்கள் ஆராய வேண்டும். குறிப்பாக இந்த இணையதளங்கள் பற்றி நீங்கள் பேசுவதற்காக நான் சில விடயம் சொல்ல வேண்டும் என்று தேவைப்படுகிறது. தயவு செய்து மக்களே, நீங்கள் உண்மை தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைக்கு இருக்குமாக இருந்தால் www.newsfirst.lk செல்லுங்கள். அங்கே தமிழ் மூலமாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்வையிடுங்கள். உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உண்மை தகவல்கள் கிடைக்கும். மன்னிப்பு கூறப்படும் தகவல்கள் பெரிதாக இருக்காது. நீங்கள் சொல்லுகின்ற இணையதளங்களுடைய கடந்த 4 மாதங்களிலே வந்த செய்திகளை கொஞ்சம் உற்று நோக்கினார்கள் இருந்தால் உண்மை என்ன என்பது தெரியக்கூடியதாக இருக்கும். இந்த தமிழ்நாட்டு ஊடகவியலாளர் ஒருவர் இலங்கையிலே கைது செய்யப்பட்ட செய்தி ஒன்று எல்லோரும் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் இப்போது பெரிதாக அந்த இணையதளங்களில் பேசப்படுகிறது. வந்து பார்வையிட்டு செயற்பாடு வரை இப்படி ஒரு வந்தாரான்னு நேற்று தெரியாது. சம்பந்தப்பட்ட நபர் இந்தியாவிலே போயிருந்து தனது கருத்துக்களை பதியும் போதுதான் அது முன்னிலை பெறும் சம்பவமாக இருக்கும். எனவே கள நிலவரங்களை நன்றாக அவதானித்து செயற்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இலங்கை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தையும் பார்த்துக் கொண்டிருப்பது போல் எனக்கு ஒரு மமதி தோணுகிறது. குறிப்பாக இணையதளங்களை பற்றி இன்னொரு விடயங்கள் நாங்கள் குறிப்பிட வேண்டும். மக்களை எவ்வாறு ஈர்ந்தெடுக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் செயற்பட, உதாரணமாக கொசிப் என்ற விடயங்களை அதிகமாக குறிப்பாக இனம் சார்ந்த ஒரு பாகுபாட்டுடன் அவர்களுடைய பேச்சுக்கள் இருக்கிறது, அவர்களுடைய நடைமுறை தோணி இருக்கிறது. அடுத்த செய்திகளுக்கு செல்வோம். சுடரொளி பத்திரிகையினுடைய செய்தி.
பிரச்சனைகளை தீர்க்க சர்வதேசத்துடன் பேசுக. ஐக்கிய நாடுகள் பிரேரணையை அலட்சியப்படுத்தினால் சூடானின் நிலையே வரும் என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி என்கிற செய்தி நாங்கள் தமிழ் பத்திரிகை நிச்சயமாக அதனுடைய தலைப்புகளை அதிகம் சுமந்து வரும். நாளை நான் இதை கூறவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சி கூறும்போது அதுவும் வரும். இதை நீங்கள் கூறியது போன்ற எண்ணத்தில் நாங்கள் அதை கூறவில்லை என்கிற விடயமும் வரலாம். வெள்ளம் பிட்டிய போலீஸ் பொறிப்பதிகாரி மனைவி உட்பட 5 கைது, அலுமாரியில் இருந்து போதைப் பொருளும் பணமும் மீட்பு என்கிற செய்தி என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திதான் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாகவும் இந்த செய்திதான் வந்திருக்கிறது. அடுத்து உதயன் பத்திரிகை, யாழ்ப்பாணத்திலிருந்து வரக்கூடிய பத்திரிகை, மீனவர்கள் பிரச்சனை, இந்தியாவுடன் பேச்சு, அமைச்சர் ராஜித தலைமையில் உயர்மட்ட குழு அடுத்த வாரம் பயணமாகின்றது. எங்களுக்கு எதுவும் அறிவிக்கவில்லை. இலங்கை உயர்மட்ட குழு மீனவர் பிரச்சனை தொடர்பில் ஆராய இந்தியா செல்ல இருப்பது குறித்து தமக்கு அறிவித்தல்களும் கிடைக்கவில்லை. இந்திய மீனவர்கள் எல்லை மீறாமல் இருக்க வேண்டும் என்ற இந்த பேச்சுக்களில் வலியுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம். வடமாகாண மீனவர் சங்கங்கள் கூட்டமைப்பின் தலைவர் சுப்பிரமணியம் விடுக்கும் செய்தியாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மிக முக்கியமானது உதயன் பத்திரிகை சுமந்து வந்திருக்கக்கூடிய செய்தி. இதனால் தான் நாங்கள் எப்போதும் பிராந்திய பத்திரிகைக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம். காரணம், அவர்களுடைய உண்மை குரல் இதிலிருந்து தெரிய வரக்கூடியதாக. நேற்று இந்த செய்தி நாங்கள் எமது பிரதான செய்தியிலே ஒளிபரப்பிருந்தோம். அவருடைய குரல் பதிவை நாங்கள் பதிவு செய்திருந்தோம். அவர்கள் சுமத்துகின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால், இலங்கை இந்திய மீனவ பிரச்சினை தொடர்ந்து பல வருடங்களாக நீடித்து வருகின்றது. இந்த பிரச்சனையை தீர்க்கின்ற விடயங்கள் பல பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றன. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மீனவ சங்கங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தைகளுக்கான அழைப்பு விடுக்கப்படுவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். களத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை நாங்கள் தான் நன்கு அறிந்தவர்கள். ஆனால் அதிகாரிகள் உயர்மட்டத்திலே பேசுகின்றார்களே தவிர மீனவ சங்கங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தைகளுக்கான அழைப்பு விடுக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருந்தார். காற்றுடன் வெயில் படும்போது எரிகின்ற அந்த எண்ணம் தெரியாதவர்கள் தான் வெயிலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய கருத்து. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மௌபிமா கொண்டு வருகிறது ஹைவே கிரைம் பழமுதினும் ஹைவே ட்ரீம் ஹைவே ட்ரீம் பழமுதினும் கோட்டி தாயாக் லொத்தராய மகானுவரட்ட அதே என்கிற செய்தியாக இருக்கிறது. இது 10 கோடி ரூபாய் பெறுமதியான லொத்தர் பரிசு கண்டிக்கு கிடைத்திருக்கின்ற என்ற செய்திதான் வெளியாக இருக்கின்றது. மௌபிமா பத்திரிகையினுடைய செய்தி. இப்போது அந்த வெற்றி பெற்ற அந்த 10 கோடிக்கு சொந்தக்காரர் மீது எத்தனை கண்ணூறு படுகின்றதோ தெரியவில்லை இல்லையா? பாவம், அவருக்கு பரிசு கிடைப்பதை விட அந்த அளவு தூரத்துக்கு இந்த வருடம் கொண்டு வரும் போது இந்த என்ன சொல்றது, வருட ஆரம்பத்திலே பணம் வெளியில் செல்கிறது என்கின்ற ஒரு ஏக்கம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. செல்போன் கட்டணம் உயர்த்தப்படுகிறது, பால்மா சந்தேகத்தோடு இருக்கிறது. இதுக்கு இப்படி வெற்றி பெற்றிருக்காண்ட எங்களுக்கு இல்லையே என்ற ஒரு வைத்தறிச்சல் தான் அதிகமாக இருக்கு. மௌபிமா பத்திரிகையினுடைய செய்தி அது. அதே நேரத்தில் සත්‍ය රටට හෙළි කරන තුරු අල්ලස් කොමිසමේ සභාපති තනතුරින් ඉවත් යුතු ජේවිපී මන්ත්‍රී සුනිල් හඳුන්නැති என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. திரு பாலபெட்ட லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய தலைவர். இது ஒரு முக்கியமான செய்தி. இலங்கை வரலாற்றிலே முதற் தடவையாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவருக்கு எதிராகவே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவே இவர் உயர் நீதிமன்றத்தில் நீதியரசராக இருக்கின்ற பொழுது பாலபெட்ட பந்தி ஒரு வாகன கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான ஒரு தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கின்றார். குறிப்பாக ஏதாவது ஒரு வாகனத்துக்கு வரி விலக்கல் வழங்குமாறு கூறிவிட்டு அதே வாகனத்தை தான் கொள்வனவு செய்வதாகவும் அல்லது ஒரு நண்பருக்கு பெற்றுக் கொடுத்ததாகவும் தான் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது சம்பந்தமாக அவர் மீது அவதூறு வழக்கு போடப்பட்டு அவதூறு குற்றச்சாட்டு போடப்பட்டிருக்கிறது. இந்த முறைப்பாடு வரும் வரை அவர் இந்த பதவியில் இழைக்கக்கூடாது என்கின்ற ஒரு கட்டளையும் ஜேவிபி விட்டிருக்கிறார்கள். பார்ப்போம் எங்கே சென்று முடிய போகிறது. அதே பத்திரிகையினுடைய செய்தி வெள்ளம்பிட்டி OICගේ බිරිඳ අත්අඩංගුවට හෙරොයින් ග්‍රෑම් 42ක් OICගේ නිල නිවසේ අල්මාරියේ බිරිඳ අත්අඩංගුවට ගත්තේ முதல் ළඟ தபா ගැනීම නිසා. அவர் அதிகப்படியான பணத்தை தன் மீது வைத்திருந்தார். நான் நினைக்கின்றேன் 1.5 கோடி ஆகும். ஆமா, 1.5 கோடி பணம் ஒரு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுடைய வீட்டில் திரவத்தன்மையோடு இருக்கிறது என்றால் எனக்கு விளங்கவில்லை. இந்த கேள்விக்குறியாக இருக்கு. எப்படி இவை செல்கின்றது? அத்துடன் அந்த ஹெரோயின் போதைப் பொருள் அடங்கிய அந்த பொதியை அலுமாரியில் வைத்திருக்கின்றார் இவர் மனைவி. அந்த விசாரணையின் பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார், தனக்கு அது போதைப் பொருள் என்று தெரியாது, ஏதோ ஒரு பொருளை வைக்குமாறு கூறினார் கணவர். நான் போய் வைத்தேன், எனக்கு அதில் ஹெரோயின் போதைப் பொருளோ அல்லது ஏதாவது போதைப் பொருள் இருப்பது தெரியவில்லை என்று அவர் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். ஆனால் போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்ட விசாரணைகளின்படி இவருக்கும் இந்த சம்பவங்களோடும் தொடர்பு இருப்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது. இப்போது நாங்கள் அந்த 1.5 கோடி ரூபாயினுடைய அந்த நோட்டையும் கொஞ்சம் அவதானிக்க வேண்டியிருக்கிறது. உண்மை நோட்டா கள்ள நோட்டாண்டு அப்போதுதான் தெரியும். වෙල්ලම්පිටියේ OICට කුඩු දෙන්නේ කවුද? බිරිඳගෙනුත් සාක්ෂි ගනි. ඇගේ බෑග්ගේ කුඩු තිබිලා. කුඩු සල්ලි 150 ලක්ෂයක් අල්මාරියේ. පොලිසිය සොයයි.
ஏற்கனவே பார்த்த செய்தி அப்படியே வந்திருக்கிறது. அதே செய்தி திவையின பத்திரிகையிலும்